நீங்கள் ஊழியக்காரர், அந்த கெத்து நமக்கு எப்பவுமே இருக்கணும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கூட்டம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் முன்னால் நிற்கிற ஊழியக்காரர். எலியா சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரர் நான் சொன்னால். அதனால் நீங்கள் ஊழியக்காரர், ஊழியக்காரருக்கு கர்த்தர் முன்னால் நிற்கிற தைரியம் எப்போ இருக்கணும். ஆமென். ஊழியக்காரனான பிற்பாடு இந்த ராஜ மேன்மைக்கு ஒப்பான மேன்மை வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் முன்னால், உலகத்தை படைச்சதுக்கு முன்னால் போய் நிற்கிறேன்ல. சரி, அதனால் உங்களோடு சேர்ந்து நான் இவ்வளவு நேரம் செலவு பண்ணேன். கர்த்தர் எனக்கு பாராட்டிய இரக்கத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு வசனத்தை படிப்போம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இது ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், யோசுவான்னா ரட்சிப்பு. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனை விட ரட்சிப்பை காத்துக்கிறவன் தான் ஜெயிப்பான்னார். மோசேன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். இப்போ பாருங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறோமே, அவங்க உடனே அதுக்கப்புறம் ஜெயிக்கிறவங்களா மாறுறதில்ல. ஆனால் யோசுவா அப்படின்னா 31 ராஜாக்களை ஜெயிக்கிறார். அப்பவும் போதாது, இன்னும் ஜெயிக்க போறேன்றார். அப்போ சபைகள் ஜெயிக்கிற சபைகளாக மாறணும். ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு வெற்றி தான், அது மோசே சொல்லுங்க. ஆனால் இப்போ மோசே இல்லை, இப்போ யோசுவாக்கள் வேணுன்றார். ஜெயிக்கிற மக்கள் வேணும். வெளிப்பட்ட விசேஷம் படிச்சிங்கன்னா ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறவன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோடு இருந்த போது 20 லட்சம் ஜனங்க பின்னால வந்தாங்க. ஆனா 2 பேர் தான் மிச்சம். ஆனா யோசுவாவோட அப்படி கிடையாது. சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும். அது வெற்றி என்னன்னா முழு குடும்பம். நான் ராஜாக்கள் எவ்வளோ பேர் ஜெயிச்சன்றதை விட என் முழு குடும்பம். இப்போ எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா உங்கள் முழு குடும்பமும். அதை லேவியர் நாம் படிக்கிறோம். 5 பேர் 100 பேரை துரத்துவாங்க, 100 பேர் 10,000 பேர் துரத்துவாங்கன்னா 5 பேருன்னா நம்ம குடும்பம். அப்போ உங்கள் முழு குடும்பம் ஜெயிக்கணும். அதில் ஒருத்தரும் சோர்ந்து போக விடக்கூடாது. சொல்லுங்க, சோர்ந்து போனால் உங்கள் பலம் குறிக்கிறோம். நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் பலம் குறிக்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம சகஜமாக சுகர் ஏன் வாங்குறோம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது எப்படி வரலாம்? அதனால நீங்கள் பலம் வாங்கணும். எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 7 முறை பாடினா
வாங்கலாம். 7 முறை பாடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ இந்த வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு நான் 7 முறை பாட்டா போதும், என் மனசுக்குள்ள தைரியம் வந்துடும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நான் சொல்ல புரியுது. பலம். இப்போ பலம் இல்லை, மனசே இல்லையே நமக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ யோசுவாவுக்கு ஏன் மனசு இல்லைன்னா, மோசே செய்த ஊழியத்தை போய் நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் செய்யணும். மோசே இல்லைன்னு என் கவலை இல்லை, நீ ஏன் செய்யல? இது யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், ஒரே நாளில் சித்திர வேலையை நிறைவேற்றுவேன். சகரியா 3ஆம் அதிகாரம். அப்போ யோசுவா, நான் இன்னைக்கு ஒரே நாள் நீங்கள் செய்கிற தீர்மானம் கூட அடுத்தது குறைஞ்சது ஒரு 5 வருஷம் வெற்றியாக வாழலாம். இன்றைக்கி நான் செத்துரு போகிறேன், இன்றைக்கே நான் செத்துரு போகிறேன்றாரு இசைக்கியா ராஜா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்ணீர் விட்டதை பார்த்தேன், இப்போதுலேருந்து 5 வருஷம் நல்லா இருப்பேன்றாரு. அப்போது இப்போ நீங்கள் வாங்குகிற பலத்தில் இன்னொரு சொல்லுங்கள், 5 வருஷம் ஆடுறதெல்லாம் ஆட்டம் போடுறதில்ல, அப்போ 5 வருஷம் ஆடுறது பயங்கர. சும்மா அழுதாலே ஜெபம் பண்ணாலே 5 வருஷம் வாங்கலாம். நீங்கள் போங்க. இப்போ நான் இன்னைக்கு நாசரேத்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் ரூமில் நான் அழுதேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி பிரசன்னம் வந்துருச்சு. தம்பியும் ஆடுறான், டேவிட் இளம் ஊழியர். அப்போ எனக்கு தெரியுது இன்னொரு 5 வருஷம் நல்லா இருப்பேன்னு. நமக்கு தான் அழ தெரியலையே. எங்கள் சகோதரிகளை சொல்லுங்கள், நீங்கள் இப்போ ஆடுறதெல்லாம் இதுக்கு எதுக்கு ஆடுறீங்க? அவர் பலத்துக்காக. ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். வயசாயிடுச்சு, எனக்கு டேலண்ட் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் 4வது மருமகன் யூபியில் ஊழியம் செய்கிறார். எட்வின் ஐயா பார்த்தாரா என் மருமகனை? 6 பேர் 7 பேருக்கு என்ன. நான் போனால் அவங்கள பார்க்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. முதல்ல கதவை சாத்துறாங்க, ஸ்க்ரீனெல்லாம் போடுறாங்க. 5 பேர் 6 பேர். சில வீட்டில் 2 பேருக்கு இவங்க ஆரம் நடத்துகிறாங்க. நான் ஒரு 10 நாள் விசிட் முடிச்சுட்டேன். ஆண்டவரே, ஜனமும் இல்லை, பலமும் இல்லை, சின்ன ஊழியக்கார ஆண்டவரே, என்ன அவர் ஜபத்தை தொட்டு நிறுத்துங்கன்னாரு. என்ன என் மருமக, அது என்ன, அது சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன், கர்த்தர் முன்னால் நிற்கிற ஊழியக்காரன் சொல்லுங்க. சொன்ன உடனே எனக்கு தைரியம் வந்துருச்சு. நான் சொல்கிறேன், அப்போ கூட்டம் வருது, வருதுக்கு ஆலயம் கட்டுறீங்க, அதெல்லாம் ஒன்று. கர்த்தர் முன்னால் நிற்கிற ஊழியக்காரன். ஆமாம். இப்படி சோர்ந்து போனால் நம்ம பலம் குறுகியே போயிடும். இப்போ நீங்கள் சகரியா 3ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் படிங்க. பிரதான ஆசாரியன் வர்றான், அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கான். ஆசாரியன் சொல்லுங்கள், அழுக்கு வஸ்திரம் தரிக்கக்கூடாது. சொல்லுங்கள், வஸ்திரம் துவைச்சிருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சொல்லுங்கள். இவன் கொஞ்சம் அழுக்காக இருந்தவுடனே சத்துரு வந்துட்டான் பக்கத்தில். ஆண்டவர் பார்க்குறாரு, உடனே ஒரு தலைப்பாகையை வச்சு தொட முடியாதுன்றாரு. நம்மளை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க. உடனே ஒரு தொப்பியை போட்டு, உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? அவன் அக்கினிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி, விஷயம் தெரியாமல் போய் அவன்கிட்ட போய் எவ்வளோ பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பலவீனமாக இருந்தால், இல்லை தகுதி குறைவாக இருந்தாலும் அழைச்சவர் உடனே இப்போ பக்கத்தில் நின்று, அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் எப்படி எரிஞ்சான் தெரியுமா? உங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நாம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நாம் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு திட
மனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு. மனதாய் பலம் கொண்டு இல்லை, மிகவும் பலம் கொண்டு. நீங்கள் போய் வீட்டில் படிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிருன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ சோர்ந்து போன ஆசாமி இவர். சரி, கையை பிடிச்சி நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவே மாட்டேன். இப்போ எழும்பலைன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்மோட பண்ணின உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் மலைகள் விலகலாம், பர்வதங்களுக்கு கூட நிலை பெயரலாம். ஆனால் என் சமாதானம் உடன்படிக்க மாட்டோம் ஒரு நாள் ஆசையாது. மலை மாதிரி நம்ம நம்புறவங்க கூட நம்மளை விட்டு போயிடலாம். சொல்லுங்க. இப்போ எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அம்மா டீச்சர். நான் ஊழியக்காரனான பிற்பாடு ஏசு ஏசுன்னு போயிட்டாருன்னு விட்டாங்க என்ன. ஒரு நாள் எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு எங்கள் அண்ணனுக்கு 4 சென்ட் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு ஒரு 4 சென்ட்டுக்கு இடம் கிடைக்குன்னு போனால் எங்கப்பா, வா வெஸ்லி வா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களாமே? ஆமாம் ஆமாம். அண்ணனுக்கு ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தீங்களாமே? ஆமாம் ஆமாம். அப்போ எனக்குன்னு யாரை கேட்கிறாய்? லேவியனுக்கு பங்கும் சுதந்திரம் எதடா? கர்த்தரே அவன் சுதந்திரம். யாரை கேட்கிறாய் பங்கு? யாரை கேட்கிறாய் வட்டி? யாரை கேட்கிறாய் பணம்னு கட்டபொம்மை வசனமெல்லாம் பேசுகிறாரு. அப்போது கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும் போல் இருக்கு. அப்போ அப்பா அம்மா கூட கை விடுறாங்கல்ல. அங்கே அம்மா துடிக்கிறாங்க, இவருக்கும் ஒரு பங்கு கொடுத்துருங்களேன், இதுவும் பிள்ளைதானே. ஏசு ஏசுன்னு போனால இயேசுவை காப்பாற்றுவார், நீ சும்மாரு அப்படின்ட்டாரு. நான் உடனே ட்ரெயினில் அழுதுகிட்டே வர்றேன். நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம், துன்பத்திலே துவளாதே, ஆறும் உன் துக்கம், ஜெபத்தினிலே விழிப்புடனே காத்திட மறவாதே, கருத்துடனே கர்த்தனையே கூப்பிட தயங்காதே. ஓ நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம், துன்பத்திலே துவளாதே, ஆறும் உன் துக்கம். ஆத்துமனேசர் இயேசு அல்லவா, அனுதினம் காத்திடும் நேசர் அல்லவா, ஆபத்தில் அனுகூல துணை அல்லவா, அரணான கோட்டையும் இயேசு அல்லவா. ஓ நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம். ட்ரெயினை விட்டு இறங்குற வரைக்கும் நெஞ்சே நீ அஞ்சாதே அப்படி சொல்லி தாவீது சொல்வார்ல, என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். அப்படி என் ஆத்மாவோட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். போங்க ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய மாட்டேன். என்ன அப்பா அம்மா சொல்லுங்க, என்ன உறவுகள் இது அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளாக நான் சோர்ந்து போய் சொல்லுங்க. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு கடைக்கே போய் பழக்கம் இல்லை. நான் கடைக்கு போகலன்னு அந்த அம்மா கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து போவோம். எங்கே ஐயாவை காணோம், அவர் சோர்ந்து கிடக்கிறாரு அப்படின்றாங்க. 10 நாள் தான் ஆச்சு, நான் சோர்ந்து தான் போனேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுவாருன்னு. மனசுக்குள்ள ஒரு எண்ணம், உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுவார். பார்த்தா ஒரு போஸ்ட் கார்டு வருது, இளைய மகன் வெஸ்லி அறிவது, இக்கடிதம் கண்டவுடன் நீ என்னை வந்து பார், நீ உடனே தாமதம் பண்ணாமல் என்னை வந்து பாருன்னு. மறுபடியும் ட்ரெயின் ஏறி அரியலூர்லேருந்து செங்கல்பட்டு சீட்டு போகிறேன். போனால் வாய் எப்படி வச்சுக்கிட்டு, வாப்பா வா, அன்றைக்கி நான் தப்பு பண்ணிட்டேன் வெஸ்லி, இப்படி டிராயர் திறந்து ஒரு ₹10 எடுத்து கொடுத்துட்டு போதுமான்னு கேட்டார். இதுக்கு ஏன்ப்பா வாய் அப்படி பிடிச்சிருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நான் பஸ் ஏறினோடனே படிக்கட்டில் விழுந்துட்டேன், வாய் கழிச்சு போச்சு, உன்னை வெறுமையாக அனுப்பிட்டேனேன்னு கர்த்தர் என் வாயை கழிச்சிட்டாருன்ற. இப்போ சொல்லுங்க, தகப்பன் தாயை விட நீங்கள் தான் அவருக்கு பெரிய சொத்து. அவங்க பக்தி உள்ளவங்க தான், அவர் உபதேசியார். ஆனால் எனக்கு இல்லைன்னு சொன்னால் அவரால் தான். என் கூட பிறந்தவன் அண்ணா மோட்டர் சைக்கிளை கடங்காரன் கொண்டு போயிட்டானா,
மோட்டர் சைக்கிள் இல்லாமல் என்னால் நடக்க முடியல, ஒரு 10,000 ரூபாய் கொடு அப்படின்னா சேர் போட்டுட்டு இஷ்டம் போல திட்டுறான். என்ன எது கடன் வாங்கினேன்? அறிவில்லை, நான் வாழல, உனக்கு புத்தி இல்லை. இப்போ மோட்டர் சைக்கிள் இல்லைன்னா முடியாது, உன்னால் மோட்டர் சைக்கிள் கேட்குதா உனக்கு? சொல்லுங்க. அப்படி இப்படியெல்லாம் அண்ணன் பேசுவானா? மறுபடியும் ரிப்போர்ட் ஆண்டவர்கிட்ட, என்னதான் சொந்தம் இது, அன்பு என்று ஒன்றும் இல்லை, என்னதான் பந்தம் இது, பாசம் என்று எதை சொல்ல, என்னதான் பக்தி இது, தேவ அன்பு எங்கும் இல்லை, என்னதான் ஜெபங்கள் இது, வெற்றியத்தான் காணவில்லை, என்ன கண்ணோக்கும் தேவனே நீர் மௌனமா, இந்த விசுவாசம் உலகை என்று வெல்லுமா. பாட்டு ராகம் எப்படி வருதுன்னு தெரியல, என்னதான் சொந்தம் இதுன்னு. அதே மாதிரி கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். 10 நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன், அன்புள்ள வெஸ்லி அறிவது, நானும் அண்ணியும் உன்னை பார்க்க வருகிறோம். நான் சோர்ந்து போனாலும் அவர் சோர்ந்து போக விடுறதில்லை. சோர்ந்து போனவனுக்கு சத்துவம் கொடுக்கிறவர் இலக்கரிக்கிறதே கிடையாது. எத்தனை முறை தான் நான் உன்னை அப்படியெல்லாம் அவர் ஒரு நாள் சொன்னது கிடையாது. எவ்வளோ முறை தான் உன்னை தேட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது. சொல்லுங்கள். ஆனால் இளைஞர் கூட இலைப்படைஞ்சிருவாங்களா? நான் மட்டும் இலை கழிக்கிறதே இல்லைன்றார். 10 நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க பார்க்க. டீ குடிச்சு முடிச்ச உடனே அவர் பையை திறந்து ஒரு கவரை கொடுத்தாரு. இதில் 30,000 ரூபா இருக்குது வெஸ்லி, போதுமானு கேட்டார். அண்ணா என்ன ஆச்சுன்னு, போப்பா உன்னை கோபமாக நான் பேசுகிறேன்னு என் வேலையே போயிடுச்சு பண்ணுறேன். வேலை போய் கிடைச்ச பணம் தான் இது. இப்போ சொல்லுங்க, உங்களை தொடுகிறவன் என் கண்மணி தொட்ட. இப்போ சொல்லுங்க, சோர்ந்து போகலாமா நீங்கள்? சொல்லுங்க, நியாயமா இது? சோர்ந்து போனால் பலம் போயிடுமே, அந்த மனசு இருக்காது, சாதிக்க முடியாது. அவ்வளோதான். மணி 3 ஆகிறதுக்குள்ள சொல்லுங்க, வந்த மாதிரி வரும்போது எப்படி நடையும் சொல்லுங்க. அப்படி இருக்கக்கூடாது, என்னமோ சாதிக்கிற மாதிரி சொல்லுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கையை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை என்னால் நம்ப முடியல. நான் கையை இப்படி காட்டுறேன், நீங்கள் இப்படி காட்டுறீங்க, டைம் ஆகி போச்சுன்னு சொல்கிறீங்க. யூ ஆர் சைக்காலஜிக்கலி டெல்லிங் மீ த டைம் இஸ் அப். இது வின்சென்ட் பாஸ்டர் எப்படி கையை காட்டுறாங்க பாருங்க, அதோட முடிக்க பாருன்னு இப்படி. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா. சமாதான கர்த்தர் வருகிற வரைக்கும் செங்கோல் யூதா அவன் கையை விட்டு நீங்குவதில்லை. ஆமா, யூதான்னா இப்ப பாடுறவங்க எல்லாம், உன் கையில் இருந்து செங்கோலை யாரும் பிடுங்க முடியாது. கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன். என்ன பிடிக்கலன்னா நேராகவே சொல்லலாம்ல. கையை இப்படி வச்சு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு முறை இந்த ஏரியா பக்கம் நீ வரக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னொரு முறை இந்த ஏரியா பக்கம் நீ வரக்கூடாது. கையை பிடிங்க ஆண்டவரே. நாங்கள் தோற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்கள் உறவுகளுக்கு தெரியும், நாங்கள் தள்ளாடினதெல்லாம் எங்கள் ஊருக்கே தெரியும் ஆண்டவரே. நினச்சிருங்க, கையை தளரக்கூடாதுப்பா. இப்பவே தளர்ந்த முழங்கால்கள் மறுபடியும் முழங்கால் போட, தளர்ந்த கைகள், நெகிழ்ந்த கைகள் சாதிப்பேன்னு எழும்புற அளவு இனி நாங்கள் கொடியேற்றி நாங்கள் எக்காலம் ஊதணும் ஆண்டவரே. கையை வைத்து அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் கொடியேற்றி எக்காலம் ஊதணும் ஆண்டவரே. 1000 வருஷம் அரசாட்சிக்கு நாங்கள் கொடியேற்றணும் ஆண்டவரே. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. மோசேக்கு 80 வயசாயிடுச்சு. இனிமேல் நான் எங்கே சாதிக்க போகிறேன் சொன்னால் 40 வருஷம் கொடுக்குறாரு. சொல்லுங்க,
பின்ன வயசான மாதிரி ஒரு மாதிரி வயசாக இப்போ இனிமேலான்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, அவர் பேர் மோசே, நம்ம பேர் மோசம். அவ்வளோதான் வித்தியாசம். அவர் 40 வருஷம் வாங்கினா ஒரு 20 வருஷமாவது வாங்குவோம். கையை வச்சு சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. நான் இந்த முறை உங்களை பாட சொல்லும்போது உங்கள் முகத்துக்குள்ள அந்த வைராக்கியம் தெரியணும். இந்த லெண்டேஸில் உடுமலைப்பேட்டை பக்கம் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சபையில் நான் தங்கின வீட்டில் 87 வயசு அம்மா. அந்த அம்மா பேர் பிரிசிலா. குடும்ப ஜபம்னு ஒன்று அந்த ஹெல்ப்பர், அது என்னது, வாக்கரை வச்சுக்கிட்டு முதல்ல வந்து உட்காருது. மற்றதெல்லாம் லேட்டாக வருது. அந்த 87 வயசில் நம்பர் 1 நான் சொல்கிறது பிடிக்கும். பிள்ளைங்க மாதிரி பைபிளை திறந்து வாசிக்குது, சொன்ன ஒன்று வாசிக்குது. அப்புறம் ஒரு டைரி வேறு வச்சுருக்கு குறிப்பெடுக்க. அப்புறம் அந்த அம்மா கிட்ட போனேம்மா, 87 வயசில் நீங்கள் இப்படி ஒன்றும் இல்லையா, நான் நடக்க முடியலன்னு என்னை திருவிருந்து எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேறாங்கய்யா. நான் இனிமேல் எழுந்து நடந்து நானே சர்ச்சுக்கு போய் திருவிருந்து எடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னுது. அவங்க காரில் ஏறி போயிடுறாங்களா. இந்த அம்மாவை கொண்டு போய் விடுறது சங்கடமாக்குதான். அதனால் இது என்ன வைராக்கியமா, 87 வயசான பிறகு நான் இதெல்லாம் இல்லாமல் வித்தவுட் திஸ் என்ன சொல்கிறது, அது வாக்கர் நான் போனோம் ஐயா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், 87 அந்த மாதிரி பேசுது, இங்கே 67 ஒரே யோசனையாக இருக்குது. சொல்லுங்க, இது நியாயம் இருக்குது. ஒரு தீர்மானம் ஒன்றுமே ஆயிரல. நம்ம சாதிக்கிற வருஷங்கள் அவர் வலது கருத்தில் இருக்குது. அவர் சொல்கிறார், பக்தன் உன்னதமானுடைய கருத்தில் இருக்கிற வருஷங்களை நினச்சி வாழ்கிறேன். தீயையும் தண்ணீரையும் கடந்தேன், மனுஷனையும் முதுகு மேலே நடந்து போனாங்கன்னா தரையோட தரையாக்கிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்ல, உன்னதமானுடைய கருத்தில் இருக்கிற வருஷங்களை நினச்சி வாழ்கிறேன். இனி வாழ்ந்து காட்டுவேன். கையை காட்டினாதான் பிரசங்கத்தை 3 மணிக்காவது முடிப்பேன். 1 2 3 இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. உம்மா அப்பா அப்பா என்று சொல்ல துன்பம் எல்லாம் அகலுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்லை அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன். வீட்டுக்கு போன உடனே நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, நான் பலத்தோடு நடப்பேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னை கையை பிடிச்சவர் இன்னும் கைவிடலை. எனக்கு தெரிஞ்சு நான் 46 வருஷமாக ஊழியம் கல்யாணம் ஆகி 46 வருஷம், ஊழியம் 49 வருஷம். நான் தான் அவர் கையை விட்டு ஓடி இருக்கேன். எனக்கு நல்ல லாட்ஜ் கொடுப்பாங்களா, அங்கே டிவி போனோட ரிமோட் தான் கொடுப்பாங்க. ஒன்று அப்பா நம்ம வீட்டில் தான் டிவி இல்லையேன்னு டிவி ஆன் பண்ணால் 12 ஆயிரம். சினிமா பார்க்க மாட்டேன், அதை இதை பார்த்துக்கிட்டு அப்படியே. இப்போ ஆண்டவர் படுக்க போகும்போது இதையா நீ பிரசங்கம் பண்ண போகிறேன்னு தான் கேட்பார். இதுக்காக உனக்கு போஸ்டர் அடிக்கிறாங்கன்னு கேட்பார். அப்படின்னு என்னை கோவப்படல அவர், இதையா நீ பிரசங்கம் பண்ண போகிறேன்னு. அப்போ கோவப்படல அவர். ஏன் அப்படின்னார். நான் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே எனக்கு லாட்ஜ் கொடுத்தா 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், பாடுவேன் ஜெபம் பண்ணுவேன், பாடுவேன் ஜெபம் பண்ணுவேன். பொருத்தனை பண்ண பாருங்க, பார்த்தா கூட்டம் இல்லாத மாதமே அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறது கர்த்தமாக தான் சொல்கிறேன்.
அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை போய் வீட்டில் தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் கொடுத்துருக்காருல்ல. தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் கொடுத்துருக்கிற இடத்துக்கு பேர் லூஸு. தங்குற இடத்துக்கும் தூங்குற இடத்துக்கு என்ன பேர்? லூஸு. ரொம்ப ஜெபம் பண்ணாதான் அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல். அங்கே ஒரு ஏணி வரணும், தேவத்தூர் ஏறணும் இறங்கணும். இப்போ உங்களுக்கு தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டாரா இல்லையா? சொல்லுங்க, ஏணியை காரணம் தேவத்தூர் ஏறணும் இறங்கணும் சொல்லுங்க. அப்பவும் கர்த்தர் தூதர்களுக்கு மேலே நின்று நீ போகிற வழியெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, சொன்னதை செய்வேன். நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டுக்கு போன உடனே தங்குற இடத்துக்கும் தூங்குற இடத்துக்கு என்ன பேர்? லூஸ். ஆமாம், மலை மாதிரி பிரச்சனையை பார்த்தா சொல்லுங்களேன், என் மனசு சொல்லுங்க லூஸ் ஆயிடுது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் மனசு லேஸ் ஆயிடுது. அந்த மலையை பார்த்து பதறா தூத்து நல்ல தைரியம் வந்துடுது. வீட்டுக்கு போன உடனே பலம் கொண்டு திட மனசு வந்ததை சொல்லுங்க, உங்கள் வீட்டாருக்கே தெரிகிற மாதிரி எழும்பணும். என்னங்க ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆள் பிரசங்கம் கேட்ட உடனே இனிமேல் செல்ஃபோன்லேருந்து நம்ம பேசும்போது கூட மனைவியை கூட மரியாதையாக தான் பேசணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டானா. அவன் எப்பவுமே ஏய் எங்கே இருக்க, கிச்சனில் இருக்க, என்ன செய்கிற, இந்த வர்றேன் அப்படி தான் பேசுவான். பிரசங்கம் கேட்ட உடனே இனிமேல் நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னு சிம்மு மாற்றிட்டு புது நம்பர்லேருந்து பேசுகிறான். ஹலோ செல்லம், எங்கே இருக்கிற செல்லம், வேர் ஆர் யூ? அது சொல்லிச்சு, யோ யார் யா நீ, மரியாதை கட்டு போயிடும், வெய்யா செல்ல. நோ 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 மறுபடியும் அதே நம்பர். யோ என் வீட்டுக்காரனை பற்றி உனக்கு தெரியாது, வெட்டு கத்தி வச்சிருக்கிறான், ஒழுங்கா வச்சு. மறுபடியும் தங்கம் என்ன தெரியல உனக்கு, என் குரல் கூட தெரியல உனக்கு. ஏங்க என்னங்க ஆச்சு, பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனீங்களே, அங்கே ஒயரில் எங்கேயாவது கையை வச்சிங்களான்னு கேட்குதான். நான் சொல்கிறது நீங்கள் லேசில் நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு. இன்னையிலிருந்து தோற்று போனது போட்டுமா, அவர் கணக்கில் வைக்கல. ஏண்டா இப்படி இருந்துட்டேன்னு அவர் கணக்கு கேட்கல. மறுபடியும் திரும்ப திரும்ப தண்ணீர் பாய்ச்சுவேன், இன்னும் அது பூத்து குலுங்குன்னு நம்புறாரு. அல்லேலூயா. ஆமாம், ஏன் நீ சோர்ந்து போகிற, பலம் கொண்டு திடமானதாயிரு, செய்வேன்னு. ஆமாம், கையை வைத்தி இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. நான் நினச்சி அப்பான்னா நல்லா வாயை திறந்தான் பாட முடியும். சில பேர் வாயை மூடிக்கிட்டே டெக்னிக்காக பாடுறீங்களா, அது எப்படி? உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன்னு சொன்னார். அப்போ பாட்டு தான் சொல்லியிருப்பார், கொட்டாவியை சொல்லியிருக்க மாட்டார். அப்போது நல்லா வாயை திறப்பின்னு பார்த்தா மூடிக்கிட்டே எப்படி இது பாடுறதுன்னு எனக்கு புரியல. இது இந்த டெக்னிக் எனக்கு புரியல. சரி, இந்த முறை 1 2 3 இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ ஜெயிக்கணும் யோசுவா. ஏன் பலம் இல்லை, ஏன் மனசு இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், அவரை மாதிரி இன்னொருத்தர் இல்லை. நம்ம அதுக்கு முந்தின அதிகாரம் உபாகமத்தில் படிக்கிறோம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. அதனால் அவரை மாதிரி எழும்ப முடியல. நீ எல்லாம் கணக்கு வேணாம், நீ எழும்பு. எத்தனை பேர் புரியுது? அவர் மாதிரி ஊழியம் செய்ய முடியல, இவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியல, இந்த மாதிரி பாட்டு வரல, எனக்கு ஒரு தாளந்து இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பேசக்கூடாது. கையை ஆண்டவர் பிடிச்சார்ல, சொல்லுங்க, அவர் கைவிடவே இல்லை. நான் வாலிபனாக இருந்தேன், கிழவன் நான்.
அவர் கைவிடலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இங்கிருந்து போன உடனே முகம் 6 முகமாக தெரியக்கூடாது. ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, ஒரு நாள் புதன்கிழமை தெரியும், ஒரே முகம்தான். என்னமோ நம்ம பாஸ்டர்கிட்ட ஒரு வித்தியாசம், எங்கள் பாஸ்டர்மாக்கிட்ட என்னமோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு தீர்மானம் வந்தவங்க கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. இப்ப 2வது காரியம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். காலடி மிதிக்கணும். அப்ப எழுந்து நட. அப்ப என்னத்தை மிதிக்கணும்னா வனாந்தரம், லீபனோன், ஐபிராத்து நதி, அப்புறம் ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரை, பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். இது நியாயமா? நடக்க சொல்றீங்க, அது வனாந்தரமா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன் இப்ப எழும்ப முடியலன்னா எவ்வளவு பெரிய வனாந்தரம் சொல்லுங்க. எல்லாம் ரகசியம் சொல்றேன், புரியுதா பாருங்க. வனாந்தரத்தில் ஏன் நடக்கிறோம்னா பாலும் தேனும் ஓடுற தேசத்தை பார்த்து. எத்தனை பேருக்கு புரியுது? வனாந்தரத்தில் நடக்கலன்னா பாலும் தேனும் தேசத்தை கண்டுபிடிக்க முடியாது. நான் மட்டும் உபத்திரவ படாமல் இருந்திருந்தா பிரமாணங்களை கத்திருக்க மாட்டேன். எல்லாரும் என்னை கைவிட்டதுனால தான் கர்த்தர் என்னை கைப்பிடிச்சாரு. நான் சொன்ன புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வனாந்தரம் இவ்வளோ பெருசாக இருக்க, அதெல்லாம் பற்றி கணக்க வேண்டாம். அது எவ்வளோ பெரிய வனாந்தரம் வந்தாலும் பரவாயில்ல, பாலும் தேனும் இருக்கு. நம்ம அதை சுதந்திரிக்கலன்றதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? பால் ரொம்ப வாங்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய பால் வாங்கணும். இதுதான் பால் இருக்கிற இடம். நிறைய வாங்கணும், காய்ச்சணுமா, அப்புறம் அதில் கொஞ்சம் உரம் ஊற்றணுமா, அப்புறம் கடையணுமா, அப்புறம் வெண்ணெய் ஆக்கணும். அந்த வெண்ணெய் போதுமா சொல்லுங்க? நெய்யாக்கணும். என்னைக்கு நெய்யாகுதோ அதுக்கப்புறம் அது கெட்டே போகாது. சொல்லுங்க. பால் கெட்டு போயிடும், இல்லை திரிஞ்சு போயிடும். சொல்லுங்க. ஆனால் அதை மட்டும் நெய்யாக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் அப்படியே தான் இருக்கும். எங்கே தேசத்துக்கு போனோம் நம்ம? செல்போன் வந்த பிற்பாடு சின்ன திரை, வண்ணத்திரை, அப்புறம் நித்திரை, அப்புறம் மைக்க வச்சா கத்தரை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பால் வாங்கணும், நிறைய வாங்கணும், சுண்ட சுண்ட காய்ச்சணும்ல. சொல்லுங்களேன். அதில் கொஞ்சம் வெண்ணெய் பத்துமா? உங்களை நம்பி இருக்கிற கூட்டத்துக்கு அந்த வெண்ணெய் பத்துமா? பத்தாது இல்லை. அவன் எவ்வளோ வாங்கணும்? தேன் என்னன்னா நம்மளாம் ஒன்றா உட்கார்ற இடம், தேன் கூடு. நான் ஏற்கனவே பதில் சொல்லும்போது கண்மலை தேன்னால தான் திருப்தி ஆக்குவார். நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்குகிற வார்த்தை தான் உங்களை திருப்தியாக்கும். இப்போ பாஸ்டர் வின்சென்ட் கேட்ட கேள்வியெல்லாம் சாதாரணமான கேள்வியா? சொல்லுங்களேன். கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரே தவிர, இதுதான் கேள்வின்னு தெரிஞ்சிருந்தா பதில் அங்கேயே ரெடி பண்ணியிருக்கலாம். சொல்லுங்களேன். நான் வானத்தை பார்க்குறேன், பூமியை பார்க்குறேன், திசையை பார்க்குறேன், இந்த பக்கம் வழி இருக்குதா எழுந்து ஓடிடலாமான்னு பார்த்தேன். நீங்கள் அந்த தேனை வாங்கணும்ல. எவ்வளோ நேரம் ஆண்டவர் முன்னால் உட்காடுறீங்க? தேன் சொட்டணும், வாங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். பாலும் தேனை ஓடுற தேசம் போகிறவங்க வனாந்தரத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். தாண்டிட்டோமா? வனாந்தரம். அப்புறம் லீபனோன் எல்லாம் கவனிச்ச. லீபனோன் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் பேர் ஒயிட் மவுண்டன். 10,000 அடி உயரமா லீபனோன். அது மேலே பனி எப்பவுமே பெஞ்சிக்கிட்டு இருக்குமா. லீபனோன் அப்படின்னா பனி எப்பவுமே பெஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆமாம். அதனால் பனி உறைஞ்சி உறைஞ்சி லீபனோன் வந்து ஒயிட் மவுண்டன் தான் இப்போ தெரியுமா. அப்போ நம்ம பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், அதுதான் நமக்கு தேவையான பாடம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்க எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? நான் பரிசுத்தமாக தெரியணும்.
எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. ஜனங்க எல்லாருக்கும் பரிசுத்தம். அடுத்தது பலிப்படத்தில் நிற்கிற பரிசுத்தம். ஏன்னா இதுக்கு பேர் நியாயாசனம், இதுக்கு பேர் சிங்காசனம், அதுக்கு பேர் கிருபாசனம். அப்போ நியாயம் பேசுகிறேன்னா சொல்லுங்க, மண் குயில புடமிடப்பட்ட சுத்த சொற்களை நான் பேசுகிறவன், நான் பரிசுத்தன் அப்படியும் ஒரு மூன்றாவது ஆண்டவரே பிரியப்படுற பரிசுத்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் நம்ம பாடம், அதுதான் லைஃப் முழுக்க. நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். லீபனோன் அதான் நீங்கள் காலடி வைக்கணும். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. கையை உயர்த்தி இனி அடுத்து ஐபிராத்து நதி. இதெல்லாம் நம்ம கால் வைக்க வேண்டிய நதி. நீங்கள் கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன்னா, ஐபிராத்து நதி எங்கே இருக்குன்னு படித்தா ஆதி ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிஞ்சது இல்லையா? அதில் ஒவ்வொரு நதியும் ஆறும் எங்கே பாயுதுன்னு அட்ரஸ் இருக்குது. ஆனால் ஐபிராத்து எங்கே பாயுதுன்னு இல்லை. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இல்லையா? அது எங்கே பாயும், இது அங்கே பாயும், அது எங்கே பாயும். ஆனால் ஐபிராத்து மட்டும் எங்கே பாயணும் இல்லை. எனக்கு புரியல ஆண்டவரே, நான் அதில் எப்படி நடக்கிறது? தூக்கம் வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வந்திருக்கு, மனுஷங்க தானே. தூக்கம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. சோர்வு தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐபிராத்து நதி எங்க இருக்குன்னு கண்டுபிடின்றார். வெளிப்பட்ட விசேஷம் 22:1. பளிங்கை போல் தெளிவான சுத்த தேவனும் புறப்பட்டு வருகிறதை கண்டேன். எல்லாம் கவனிங்க. அந்த 6 பாயம் பொண்ணு விளையும், இந்த 6 பாயம் அதிகாரம் விளையும், இந்த 6 பாயம் பொன் விளையும். இதெல்லாம் விளையுது, பொண்ணு, அதிகாரம், ஆட்சி எல்லாம். ஆனால் ஐபிராத்து நதின்னா ஏன் சிங்காசந்து பாயிற நதின்னாரு. ஐபிராத்துன்னா 2 நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருந்து புறப்பட்டு வருதே. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையினிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. இந்த 2 நதி அப்பா பிள்ளை, பிதா தேவகுமார். ஆவியானுக்கு உருவம் கிடையாது, எங்கெல்லாம் விரும்பியோ அங்கெல்லாம் அசைவாடுவார். இல்லையா சொல்லுங்களேன். இந்த 2 நதி சிங்காசனத்திலிருந்து பாயணுமா? இப்போ நான் எனக்கு புரிய வச்சார் எப்படின்னா, அது கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பளவில், நீச்சலாள். என்னைக்கு அது நீச்சலாலும் பாயுதோ அப்போ அந்த நகரத்துக்கு அது ஆரோக்கியமாக்குற நதியாக மாறும். இன்னைக்கு சபைகள் இருக்கிறது, ஆனால் இந்த சுத்த நதி பாயல. கணுக்கால் அளவுன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க, முழங்கால் அளவுன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, இடுப்பு அளவுன்னா நேரம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. இதில் ஒரு வெற்றியும் கிடையாது. வந்துட்டாங்க கொஞ்சம் பேர், நோ. கொஞ்சம் ஜெபிக்கிறாங்க, நோ. ரொம்ப நேரம் உட்கார்றாங்க, நோ. அவங்க என்னைக்கு பாயிறாங்களோ அன்றைக்கு தான் நகரத்தில் விருட்சங்கள் ஆரம்பிக்கப்படும். நகரத்து வீதியின் மத்தியில் இருக்கிறது நம்ம தான். சொல்லுங்க. நதியின் இரு கரைன்னா நான் பிறந்துட்டேன், இறக்க போகிறேன். சொல்லுங்க. பிறந்துட்டேன்ல, இறக்க போகிறேன். 2 கரை தான். ஒரு கரை என்ன, நான் பிறந்துட்டேன். இன்னொரு கரை என்ன, மறிக்க போகிறேன். நதியின் இரு கரையிலும் 12 விதமான விருட்சம்னா நான் ஒரு டிசைபிள். பரலோகன்னாலும் 12 கல்,
சீஷனுக்குனாலும் 12, யாக்கோவுக்கு பிள்ளைங்க பிறந்தாலும் 12 12 12. நான் அவர் பின்னால் போகிறவன், அவ்வளோதான். சொல்லுங்க. இந்த நதி பாயிர திசையெல்லாம் விருட்சங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அதுதான் தரிசனம்னாரு. அப்போது நீங்களும் நானும் பலிப்படத்திலிருந்து ஒரு நதியாக ஜனங்க பாயணும். ஜனங்க தான் நீர்க்கால்கள். அவங்க சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஜனங்க பாருங்கள், இங்கேருந்து போனால் அடுத்த வாரம் வர்றதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த வாரம் அது கல்யாணத்துக்கு போயிடுச்சு ஆண்டவரே. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? குறிப்பாக நான் இந்த 1ஆம் தேதி சில பேரை ரொம்ப எதிர்பார்ப்பேன் எங்கள் சர்ச்சில். ஏன்னா சம்பளம் வாங்குச்சுல்ல, அது கொடுக்கணும். அந்த வாரம் அது வராது. என்ன ஆண்டவரே, சந்தியாகு வரலையே ஆண்டவரே, ஆண்டவரே மேரி வரலையே ஆண்டவரே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா 6 மாதத்தில் அது டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஏன்னா நீ ஓவராக அதை தானே நம்பினாரு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது வேறு வழி இல்லை, அது வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஐயோ போயிடுச்சேன்னு. சிங்காசனத்தில் நதி பாயணும். எத்தனை பேருக்கு புரியுது? பள்ளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்த நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம், அதில் இருந்து புறப்பட்டு வருதே. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையினிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது.